கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது யாருன்னா நடிகர் விஜயகாந்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், பிறகு வீடியோ பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் போதிக்கிறதுன்னு அன்பு ஒண்ணுதான். அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றேன். ஆக நம்ம கூடாரங்கள் யார என்ன சொல்லி இருக்கு எல்லா மூணுலயுமே அன்பு, கருணை, பண்பு, மனித நேயத்துக்கு தான் எனக்கு அவார்டு கொடுத்து. நான் சிறந்த நடிகனுக்கு ஒன்றும் கொடுக்கல இந்த டாக்டர் பட்டம். ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்ன சொன்னார்? நீ களைப்பாக இருந்திருந்தா என்கிட்ட சொல்லுங்க, உங்களை இளைப்பா இருக்கிறேன். சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தால் நான் இளைப்பா இருக்கிறேன். இளைப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க. அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி செய்றேன். பைபிள்ல கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலது கை கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றேன், நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணி பாரு, அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அனுகுணமா அனுபவிச்சிருக்கிறேன். அதனாலதான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. சும்மா இவங்க எழுத்துக்கிறாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அந்த கருத்தை தான் அவர் அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. அன்பு தான் பிரதான என்பதை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறாரு. அதாவது பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஏழைக்கு, இந்த சிறியர்கள் யாருக்கு நீங்கள் என்ன உதவி செய்தீங்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னது போல் இவர் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்க, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு அப்படின்றத தான் அழகா சொல்லியிருக்கிறாரு. இவரை பத்தி நம்ம பார்த்தோம்னா, இவங்க தகப்பனார் ஒரு ரைஸ் மில் ஓனரா இருந்தாரு. அவர்கிட்ட தான் இவர் வேலைக்கு, அவங்க அப்பா கிட்டே ஒரு வேலை செய்துட்டு இருந்தாரு. இவருடைய இறக்க குணம் அவர் சின்ன வயசுலயே அந்த குணம் அவருக்கு இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அவரே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி அவரிடத்துல அவர் வேலை செய்யற அந்த நாட்கள்ல அவரிடத்துல ஒரு ரிக்ஷா ஓட்டுற ஒருத்தர் உதவின்னு கேட்டிருக்காரு. தன் பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன் கழுத்துல இருந்து கோல்டு செயினை எடுத்து அவருக்கு கொடுத்து, உங்க பிள்ளையுடைய படிப்புக்கு இதை வச்சு நீங்க ஃபீஸ் கட்டிங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பாவுக்கு இது தெரிய நல்லா இவரை செமையா அடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு இவர் ஏழைக்கு இறங்குகிற ஒரு குணம் இவர்கிட்ட சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்குது. உதவின்னு கேட்டால் தயங்காம உதவி செய்வாரு. நடிப்பு துறைக்கு வந்த பிறகும் இவர் பல அவமானங்களை அங்கே சந்திச்சாரு. சாப்பிடும்போது கூட, அந்த நடிப்பு துறையில் அவர் இருக்கும்பொழுது சாப்பிடும்போது கூட பல பார்ஷியாலிட்டி இருந்திருக்கு. தன்னை போலவே கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் பொழுது இவர் ரொம்ப ஒரு கஷ்டம், வேதனை அடைஞ்சிருக்கிறாரு. அதனால ஒரு முடிவு எடுக்கிறாரு, இனி தான் நடிக்கும் படத்துல அனைவருக்கும் பாகுபாடு இல்லாம ஒரே மாதிரியான உணவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல உத்தரவிடுறாரு. அதன்படி தன்னுடைய படத்துல நடித்து அதன் மூலம் அந்த வருமானத்துல ஜாதி மதம் பார்க்காமல் உதவியும் செய்திருக்காரு. குறிப்பா ஏழை மக்களுக்கு இலவசமா மருத்துவமனை கட்டி கொடுத்தாரு. அதாவது ஏழை மக்களுடைய பிள்ளைகளின் படிப்புக்கு பல விதத்துல உதவி இருக்கிறாரு. இதன் காரணமாக மக்கள் இவரை புரட்சி கலைஞர் என்று அழைச்சாங்க. அதன் பிறகு நடிப்பு துறையில மிகப்பெரிய சாதனையாளராக வந்துட்டு சினிமா துறையிலையும் சரி மக்களுக்கு பல நல திட்டங்களை உருவாக்கி தந்திருக்காரு நடிகர் விஜயகாந்த். இதன் பிறகு இவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கவே இவர் அரசியலுக்கு அது வருவதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. அப்படி அரசியலுக்கு வந்த அப்புறமும் பல ஏழைகளுக்கு தனது கட்சி அலுவலகத்தில் தினமும் இலவசமா உணவு வழங்கி கொண்டிருந்தாரு. பல அரசியல் தலைவர்கள் நேசிக்க ஆரம்பித்தனர் இவரை. காரணம், இவர் நேர்மையான குணம் கொண்டவராக இருந்ததுனால இவரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதன் பிறகு சட்டசபையில எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய நல்ல திட்டங்கள் இன்னும் அதிகமாக மக்களுக்கு செய்ய ஆரம்பிச்சாரு. பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்புக்காக உதவி செய்திருக்காரு. திருமணம் மற்ற பல காரியங்களுக்கு அவர் உதவி செய்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் அந்த சைக்கிள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இன்னும் பல நல்ல காரியத்தெல்லாம் அவர் செய்திருக்கிறார். இந்த நிலையில தான் யாரும் எதிர்பாராத நேரத்துல உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அவங்களை அனுமதித்தாங்க. அதன் பிறகு பல முறை அவர் வெளிநாட்டில் சென்று சிகிச்சை எல்லாம் பெற்றுக்கொண்டாரு. ஆனாலும் உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு கொஞ்சம் மாற்றம் எதுவுமே இல்லை அவருக்கு. இதை தொடர்ந்து திடீரென்று உடல் நல குறைவு காரணமாக வியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பலனின்றி நேற்று
காலை 6 மணி அளவில் ஒரு மரணம் அடைந்தார். இப்படிப்பட்ட நல்ல மனிதரை இழந்த இந்த நேரத்தில் அரசாங்கமும் அவருக்கு அரசு மரியாதை செலுத்தி அவரை கௌரவப்படுத்தி தான் இருக்கு. இந்த நேரத்தில் அவரை இழந்து தவிக்கிற அவங்க உறவினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆறுதல் கிடைக்க நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.